முருகன் பாதடிகள் சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மேச ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையை புதிய கோணத்தில் புரிஞ்சுக்கிட்டு நாம் யார், எதுக்காக வாழ்கிறோம் என்ற உணர்வை அடைஞ்சு வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கும் ஒரு முக்கியமான காலமாக அமையும். இது ஒரு சாதாரண வருஷம் இல்லை, உங்களாக மாற்றக்கூடிய ஒரு வருஷம். மேச ராசியில் அஸ்வினி, பரணி, கிருத்திகைங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இதில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கேது அதிபதியாக இருக்கிறது. மேலும் இந்த வருஷம் கேது குருவுடன் சேர்றது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு கேது சேர்க்கைங்கிறது பொதுவாகவே கோடீஸ்வர யோகமாக கருதப்படும். அதனால் இந்த வருஷம் மேச ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவில் முன்னேற்றம், பணவரவு, வெற்றி ஆகியவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. அரசியல், ஆன்மீகம், சினிமா, தொழில் இதுபோல் எந்த துறையில் இருந்தாலும் வளர்ச்சியை உங்களால் எட்ட முடியும். சாதாரணமாக இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு கூட வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கிறது. மேச ராசிக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல்பாகவே ஆன்மீக சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு குறை என்னென்னா கோபம், பிடிவாதம், ஒரு சிறிய விஷயத்து கூட பெருசாக எடுத்துக்கிறது. இதெல்லாம் மேச ராசிக்காரங்களுடைய குணமாகும். இந்த வருஷம் இந்த குணங்களை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னா வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏழரை சனி பற்றி எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் முக்கியமான சாதனைகள், திருமணம், வேலை, வீடு, சொத்து அனைத்தும் இந்த காலத்தில் தான் நடக்கும். சனி நமக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்காக இல்லை, நம்மளை நல்முறையில் வளப்படுத்துறதுக்காக தான். கடின உழைப்பை சனி கற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை. இந்த கடந்த ஒரு வருஷமாக உங்களுக்கு அதிகப்படியான வேலைப்பளு, செலவு, சோர்வு இதெல்லாம் இருந்திருக்கும். அது உங்களுடைய தவறு இல்லை, அது சனி பகவான் உங்களை கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார். இந்த அனுபவம் உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்றுவதற்கான அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ குரு உச்சமாகி நல்ல பலன்களை தர ஆரம்பிச்சிருக்குது. குறிப்பாக வீடு, சொத்து, வாழ்க்கை நிலை உயர்வு ஆகியவற்றில் முன்னேற்றம் இருக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கிறது அல்லது புதிய வீட்டுக்கு மாறுறது போன இதுபோல் நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் மேன்மை அடையும். ரொம்ப நாளாக சரியாகாமல் இருந்த நோய்கள் சரியாகும். பணவரவு அதிகரிக்கும். சேமிப்பு அதிகமாகும். நகை, நிலம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு அமையும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்மீக வளர்ச்சி மற்றும் புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்து சேர்க்கை மிக அதிகமாக இருக்கும். வீடு, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பு, புதிய வாய்ப்பு, வணிக வளர்ச்சி ஆகியவைகள் கிடைக்கும். ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறனால வெளிநாட்டு மனிதர்கள், புதிய தொடர்புகள் மூலம் லாபம் கிடைக்கிறது இதெல்லாம் இருக்கும். சில சமயங்களில் எதிர்மறை எண்ணங்களும் தோணலாம். அதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டீங்க அல்லது நேர்மறை எண்ணத்தோடு செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாணவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வருஷம் மிகவும் சிறந்த வருடம். உயர்கல்வி, குறிப்பாக மருத்துவம், பொறியியல், சட்டம் போன்ற துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். படிப்பில் இடைவெளி இருந்தாலும் மீண்டும் நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா அதில் வெற்றி உறுதியாக கிடைக்கும். தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். திடீர் வருமானம், அதிர்ஷ்டம் போன்றவை கிடைக்கும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் கூட கிடைப்பதற்கான அமைப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்புடைய தொழில் செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய லாபத்தை அடைய முடியும். சில தடைகள் வரக்கூடிய இது தென்படுது. ஆனால் அது தற்காலிகமானது. அதை கடந்து செல்லக்கூடிய மன உறுதி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும். இந்த வருஷங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 90% நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இருக்குது. அதனால் பயம் வேண்டியதில்லை. கடின உழைப்பை போட்டு நம்பிக்கை வச்சுருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை சிறந்த நிலைக்கு உங்களால் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வருஷத்துக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு வழிபாடு செய்யுங்க. சோம்பலை தவிர்க்கணும். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க.
சிறிய உடல்நல பிரச்சனையும் உடனே சரி செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்தை மிகவும் சிறப்பான வருஷமாக மாற்ற முடியும். கடவுள் மீது நம்பிக்கை வச்சு உங்கள் முயற்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடியே தரும் என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லை. முருகப்பெருமானே சரணம்.